அவருக்கு பதில் சொல்றதுக்கு ஒரு இந்து முன்னணிக்காரர் வந்து கூட்டம் போடுவாரு. அப்புறம் திமுக கூட்டம் நடக்கும், அதிமுக கூட்டம் நடக்கும். இது தொடர்ந்து வாரத்துக்கு 4 நாள் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அந்த தெருமுனையில கூட்டம் நடந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? எங்களுக்கு அது ஒரு படிமமாக இதை கேட்டு 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 வளர்ந்ததுனால எங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த அரசியல் எங்களை வந்து ஒட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் வாசிப்புன்றது எங்களை அடுத்த கட்ட தளத்துக்கு எங்களை நகர்த்துச்சு. சரிங்களா? அந்த பிரச்சாரத்தை நிறுத்தியதோட விளைவு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, புதிய தலைமுறையினர்களுக்கு அரசியல் போய் சேரவில்லை. இப்ப நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க பாத்தீங்களா? சீமான் வந்ததுக்கு அப்புறம் தாங்க ரெட்டமலை சீனிவாசனே தெரியும், வள்ளலாறு தெரியும். வள்ளலாரும் பெரியாருன்னு ஒரு புத்தகமே வந்திருக்குது. வள்ளலாரோட வரலாறுகளை தோண்டி எடுத்து பதிப்பிச்சதை யாருன்னு கேட்டீங்கன்னா திராவிடர் கழகம் தான். ஆமா, அயோத்திதாசரை பத்தின பெரியாரே பேசுறாரு. நான் மட்டுமா பேசினேன்? எனக்கு முன்னாடி அயோத்திதாசர்னு ஒருத்தர் பேசினாரு. என்ன இதெல்லாம் பெரியாரு பேசுறாரு, நம்ம பேசல. பெரியாரே இதெல்லாம் சொல்றாரு. அவரோட கட்டுரைகள் தொடர்ந்து அவரோட கட்டுரைகள் விடுதலையில வருது. வள்ளலாறு பத்தின கட்டுரைகள்லாம் குடியரசுலயும் இதுலயும் வருது. முத்துராமலிங்க தேவர் வந்ததுக்கு அப்புறம் தான் முத்துராமலிங்க தேவத்தை பேசுறாங்கன்னா, சீமான் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 13 வருஷம் ஆச்சு. 13 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரி இருக்கு பாத்தீங்களா மதுரையில, அதோட முதலாளி இருக்காரு தெரியுங்களா, சேதுராமன். அவரு யாரு கட்சி நடத்திக்கிட்டு இருந்தாரு? முத்துராமலிங்க தேவரை கட்சி வச்சுதானே கட்சி நடத்திக்கிட்டு இருந்தாரு.